Hi friends, welcome to our channel. நாம் இன்னைக்கு முடக்கத்தான் கீரை ரசம் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதனுடைய பயன்கள் என்னன்னா முடக்குவாதம் பிரச்சனை வந்து குணமாகும். கை கால் வலி, முட்டி வலி, இப்போ பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி சரி அப்பா அம்மா சரி ஒரு 50 வயசுக்கு மேலே ஆனவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தா வந்து எழ முடியாது, முட்டி வலிக்குது அப்படின்னுவாங்க, கால் நீட்ட முடியாது அப்படின்வாங்க, பக்கவாதம் மாதிரி இழுத்துரும், ஒரு பக்கமாக வந்து அப்படியே இழுத்துரும் கை கால்லாம். அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் வந்து இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வாரத்தில் வந்து 2 நாள் 3 நாள் சட்னியோ ரசமோ இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து குணமாகிறது நல்ல ஒரு வாய்ப்பு இது உணவில் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாங்க இதே தான் நம்ம வந்து ரசமாக வச்சு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேறு எங்கள் இடத்துல இருந்துச்சு நான் முடக்கத்தாங்கீரை வந்து பறித்து எடுத்துக்கினேன். இதுதான் முடக்கத்தாங்கீரை. மழை வந்ததுனால இப்போ தான் சின்ன சின்ன செடியாக இருக்குது, நிறைய இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கிடச்சிச்சு கீரை. இப்போ இதை எடுத்து நான் வந்து ரசமாக வைக்க போகிறேன். பாருங்கள், ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கீரை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரசம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து புளி ரசம் மாதிரியே தெரியாது. இது முடக்கத்தாங்கீரை ரசம் வந்து தூர்ப்பும் இருக்காது, கசப்பும் இருக்காது, மீடியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முடக்கத்தாங்கீரை இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாதீங்க, கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்து ரசம் வச்சு, சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக ரசம் வச்சு கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, குழந்தைங்களாம் தாராளமாக விரும்பி சாப்பிட்லாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வேக வச்சு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரசம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு, நல்லா வந்து வெந்து வந்துருச்சு கீரை. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலராக மாறி வந்திருக்கு பாருங்கள், பச்சை கலராக தேர்த்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க, அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ரசத்துக்கு வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க, பூண்டு தான். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 முழு பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க, தோல் எடுக்காமல் அப்படியே தட்டி வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் ரசம் வந்து சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து நல்ல டேஸ்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. முடக்கத்தாங்கீரைக்கு வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா வந்து ஓரளவு கலர் மாறி வந்ததே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 20 வெங்காயம் வந்து நல்லா வந்து பொடியாக வந்து இவங்களை வெட்டி சேர்த்துக்கோங்க. இவங்க வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து உங்களுக்கு 10லேருந்து ஒரு 15 மிளகாய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் எப்பயுமே கம்மியாக தான் வச்சுருப்பேன், அதனால் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி வந்து இவங்களை பொடியாக வந்து நறுக்கி இவங்களையும் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா மீடியமாக வந்து ஒரு 2 தக்காளி இருந்தால் போதிக்கும், அதிகமாக வந்து தக்காளி இவங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடாது. நான் மீடியம் சைஸில் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதே நீங்கள் நாட்டு தக்காளி எடுக்கிறதா இருந்தால் ஒரு தக்காளி மட்டுமே போதும். ரசம் வந்து முடக்கத்தாங்கீரை ரசத்துக்கு வந்து ஒரு தக்காளி இருந்தாவே போதும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்ததுமே புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு இது போல் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் இருக்குதுல்ல அந்த சைஸில் வந்து எடுத்து ஊற வச்சு தண்ணியில் நல்லா ஊற வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அந்த புளியை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கீரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், அப்படி வேணான்னா நீங்கள் கீரை தண்ணி மட்டும் சேர்த்துங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால் வந்து கீரையிலே வந்து நான் தண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து கீரையில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கீரை வந்து உங்களுக்கு தேவைன்னா ஒரு பாதி கீரை வந்து சேர்த்துக்கோங்க, அப்படி வேணான்னா நீங்கள் வந்து அது சட்னியாக கூட அரைச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தோசை மாவு இருந்துச்சுன்னா அரைச்சி தோசை மாவில் கலந்து முடக்கத்தாங்கீரை தோசையாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். அந்த தலையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, எதுவுமே அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க, அது போல் வந்து செஞ்சு கொடுங்க. நான் வந்து பாதி கீரையை வந்து ரசத்துலேயே சேர்த்துட்டேன், பாதி கீரையை வந்து நான் அரைச்சி வந்து தோசை மாவில் கலந்து தோசையாக வந்து சுட்டுருவேன். சூப்பராக இருக்கும். கீரையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, முடக்கத்தாங்கீரை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக வந்து ரசம் எப்போ வச்சாலுமே ரசம் நம்ம வந்து மிளகும் சீரகமும் இடித்து வைப்போங்க. வறுத்துட்டு இது போல் வந்து நல்லா வந்து கல்லில் வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, கம கம கமன்னு வாசனை சூப்பராக இருக்குது, அப்படியே வீடே கம கமனுக்கு இது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இடித்து வச்சுருக்க ஜீரகத்தை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம்.
முடக்கத்தாங்கீரை ரசம் கண்டிப்பாக வந்து 10 நிமிஷம் கொதிச்சு தான் ஆகணும். ஒரு சிலர் வந்து கொதிக்காமையே கூட அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் முடக்கத்தாங்கீரைக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு வந்து இறக்கி வைங்க. அப்போ தான் ரசம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஜீரகமும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு வரும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது ரசம். இது பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு வந்து மேலே உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை இலை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடக்கத்தாங்கறிக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பெரியவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து இந்த ரசத்தை வந்து எடுத்துக்கோங்க. முட்டி வலி கண்டிப்பாக வராது. பக்கமாக தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு கண்டிப்பாக இந்த கீரையை வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.